சம்பளம் வாங்கி ஜல்சா பண்ண தெரியுது, சட்டசபைக்கு வரமாட்டார். ஏன் முதல்வர் நாற்காலியில மட்டும் கருணாநிதி முதுகு சாயுமா? உலகத்திலேயே அதிக ஆயுஷோட யாருக்குமே லாபம் இல்லாம வாழ்ற 2 உயிரினம், ஒன்னு ஆமை, ஒன்னு கருணாநிதி. கொஞ்ச நாளா கருணாநிதி அட்ரஸே காணோம். கேட்டா உடம்பு சரியா இல்லையா, வீட்டுல இருக்காரா. இப்ப ஸ்டாலின அவரோட அப்பா போட்டோவோ வீடியோவோ உட சொல்லுங்க, முடியாதா? ஏன்னா தாத்தாக்கு தாடி வளர்ந்திருக்கா, போட்டோல சுமாரா இருப்பாரு. ஏன் கட்டிங் பண்ணா மட்டும் கமல்ஹாசன் மாதிரி இருப்பாரா? எதிர்கட்சியா கூட வர துப்பு இல்லாம இருந்த துப்பு கெட்ட கட்சி. இப்படி எத்தனையோ கூவம் ஆத்த விட நாட்டம் பிடிச்ச வரலாறு திமுக இருக்கு. ஊழல் பணத்தை உடம்பு வளர்த்து, குற்றம் செஞ்ச குடும்பத்தை வளர்த்து, ஆதாயத்துக்காக அரசியல் நடத்துற அற்ப பிராணிதான் கருணாநிதி. கருணாநிதிக்கு 2 தான் தெரியும். ஒண்ணு, எனக்கு உடம்பு சரியா இல்ல அதனால எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லுவார். இல்ல அடுத்தவங்களுக்கு உடம்பு சரியா இல்ல அதனால எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லுவார். உலகத்திலேயே அதிக ஆயுஷோட யாருக்குமே லாபம் இல்லாம வாழ்ற 2 உயிரினம், ஒன்னு ஆமை, ஒன்னு கருணாநிதி. அம்மாக்கு உடம்பு சரியா இல்லாம ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்குள்ளார துணை முதல்வர் வேணும், பொறுப்பு முதல்வர் வேணும்னு கேட்கிறாரு. திருவாரூர்ல திருட்டுத்தனமா ஜெயிச்ச அவர் எத்தனை முறை அவரோட தொகுதிக்கு போயிருக்காரு? இல்ல தொகுதி பிரச்சனை பேசுறதுக்காக சட்டசபைக்கு வந்திருக்காரு. அவருக்கு பதிலா ஒரு துணை எம்எல்ஏவோ பொறுப்பு எம்எல்ஏவோ நியமிக்கலாமா? சம்பளம் வாங்கி ஜல்சா பண்ண தெரியுது, சட்டசபைக்கு வரமாட்டார். ஏன் முதல்வர் நாற்காலியில மட்டும் கருணாநிதி முதுகு சாயுமா? சட்டசபைக்கு ஏன் வர்றதில்லைன்னு கேட்டா உட்கார முடியலையா? உட்கார முடியலன்னா பதவியை தூக்கி எறிஞ்சிட்டு போங்க. உட்கார முடிஞ்ச வேற யாராவது வரட்டும். தலைவன்னா கொள்கைக்காகவும் நாட்டுக்காகவும் உயிர் விடணும். சங்கரலிங்கனார் 76 நாள் தொடர்ந்து உண்ணாவிரதம் இருந்து செத்தாரு. தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடுன்னு பெயர் வர, அதே தமிழ்நாட்டுக்கு இருக்கிற நல்ல பேர் போக 1 மணி நேரம் உண்ணாவிரதம் இருந்து லட்சக்கணக்கான தமிழர்களை சாகடிச்சவர் கருணாநிதி. நிதி இருக்கிற அளவுக்கு கருணை இல்லாதவர் தான் கருணாநிதி. அம்மாக்கு உடம்பு சரியா இல்லைன்னு பார்க்க மகன் அனுப்பிச்சு விட்டாரு. ஆஹா, பையப்புள்ள திருந்துட்டார் போல இருக்குன்னு நினைச்ச மறுநாளே கவர்னர் ஆபீஸ்க்கு போய் முதல்வரை மாத்தணும்னு கோரிக்கை கொடுக்கிறார். கழுதங்க கூட்டத்துல கண்ணுக்குட்டிய எதிர்பார்க்க முடியும்? பிரபாகரனோட தாயார் 84 வயசு பெண்மணி உடம்பு சரியா இல்லாம சிகிச்சைக்காக சென்னைக்கு வந்தப்போ பிளைட்டை விட்டு கூட கீழே இறங்க விடாம வயசான பெண்மணியான கூட பார்க்காம அப்படியே திருப்பி அடிச்சு சாகடிச்சவர் தான் கருணாநிதி. நல்லவங்களோட வயிற்றுச்சலை வாங்கி கட்டிக்கிட்டதுனாலயோ என்னவோ கொஞ்ச நாளா கருணாநிதி அட்ரஸே காணோம். கேட்டா உடம்பு சரியா இல்லையா, வீட்டுல இருக்காரா. இப்ப ஸ்டாலின அவரோட அப்பா போட்டோவோ வீடியோவோ உட சொல்லுங்க, முடியாதா? ஏன்னா தாத்தாக்கு தாடி வளர்ந்திருக்கா, போட்டோல சுமாரா இருப்பாரு. ஏன் கட்டிங் பண்ணா மட்டும் கமல்ஹாசன் மாதிரி இருப்பாரா? ஒரு ஆம்பளை, அதுலயும் 90 வயசு ஆயிடுச்சு, தாடியோட போட்டோக்கு போஸ் தர மாட்டாரா? ரஜினி, கமல், அஜித் தாடியோட நடிக்கும் போது உங்க டாடி தாடியோட போட்டோ கொடுக்க மாட்டாரா? உங்களுக்கு வந்த ரத்தம் எங்களுக்கு வந்த தக்காளி சட்னியா? மக்களோட வயிற்றுச்சல்ல வாழ்ற கருணாநிதியே 92 வயசு தாண்டும் போது மக்களோட வாழ்த்துக்கள்ல வாழ்ற நம்ம அம்மா எத்தனை யுகங்கள் இருப்பாங்க? பொது வாழ்வு, தவ வாழ்வு, புண்ணிய வாழ்வுன்னா அது நம்ம அம்மா. வரலாற புரட்டி பார்த்தா எத்தனை வருஷம் ஆனாலும் நம்ம அம்மாவோட சாதனைகளை அழிக்க முடியாம இருக்கும். திமுக ஒரு தனி வரலாறு இருக்கு, அது நான் சொல்றேன்.
கட்சி. கள்ளக்குடி போராட்டத்துல கை உடைஞ்ச கண்ணதாசனை கலட்டி விட்ட கட்சி. அண்ணா சகோதரனா இருந்த சம்பத்தை காலி பண்ண கட்சி. கூட இருக்கிறவங்க எல்லாம் தள்ளி விட்டுட்டு கருணாநிதி குறுக்கு வழியில முதல்வரான கட்சி. கணக்கு கேட்டதுக்காக கண்ணியமான புரட்சி தலைவரை வெளியேற்றின கட்சி. ஸ்டாலினுக்காக வைகோ மேல பழி போட்டு வெளியில தளர்த்தின கட்சி. தமிழ் இன படுகொலைய வேடிக்கை பார்த்த கட்சி. எதிர்கட்சியா கூட வர துப்பில்லாம இருந்த துப்பு கெட்ட கட்சி. இப்படி எத்தனையோ கூவம் ஆத்த விட நாட்டம் பிடிச்ச வரலாறு திமுக இருக்கு. அந்த திருடர்கள் முன்னேற்ற கழகமான திமுகவை இந்த தேர்தலையும் தோற்கடிப்போம். அதிமுக காரனுக்கு நம்ம அம்மாதான் கடவுள். அம்மான்ற அந்த கடவுள் ஒவ்வொரு அதிமுக காரனுக்குள்ளேயும் ஒரு சக்தியா இருந்து இந்த தேர்தலை ஜெயிக்க வைப்பாங்க. பகுத்தறிவு வேடம் போடுற பச்சோந்திங்களுக்கெல்லாம் இது புரியாது. ஹிந்து, முஸ்லிம், கிறிஸ்டியன் எல்லா மத கடவுளையும் நம்ம அம்மா ஒன்னாதான் பாக்குறாங்க. ஒரே மாதிரி நல்லது செய்யறாங்க. எந்த மத கடவுளும் நம்ம அம்மாவை கைவிட மாட்டாங்க. அம்மாவும் நம்மள கைவிட மாட்டாங்க. தயவு செஞ்சு ரெட்டலுக்கு ஓட்டு போடுங்க. ஏழை மக்கள் வயிற்றுல அடிச்சு இலங்கை தமிழனை ஏறி மிதிச்சு ஊழல் பணத்துல உடம்பு வளர்த்து குற்றம் செஞ்சு குடும்பத்தை வளர்த்து ஆதாயத்துக்காக அரசியல் நடத்துற அற்ப பிராணிதான் கருணாநிதி. கருணாநிதிக்கு ரெண்டு தான் தெரியும். ஒண்ணு, எனக்கு உடம்பு சரியா இல்ல அதனால எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லுவார். இல்ல, அடுத்தவங்களுக்கு உடம்பு சரியா இல்ல அதனால எனக்கு ஓட்டு போடுங்க சொல்லுவார். கேட்டா பண்புள்ள அரசியல்வாதின்னு. தமிழ்நாட்டு அரசியல்லையே பட்ஜெட் தாக்கல் ஒரு முதலமைச்சர் இல்லாம நடந்தது கருணாநிதி ஆட்சியில தான். 45 நாள் ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டல்ல தான் அரசு நிர்வாகம் நடந்தது. அத பத்தி கேட்டா ஸ்டாலின் சைலண்ட் ஆயிடுவார். முரசொலி மாறன 2002 நவம்பர்ல இருந்து 2003 நவம்பர் வரைக்கும் ஹாஸ்பிட்டல்ல வச்சு டிராமா போட்டாங்க. அத பத்தி கேட்டா ஸ்டாலின் சைலண்ட் ஆயிடுவார். இல்ல, அவரோட உடல் நிலை சிகிச்சைக்காக 10 தடவைக்கு மேல லண்டனுக்கு போயிட்டு வந்தார் ஸ்டாலின். அத பத்தி கேட்டா அவர் சைலண்ட் ஆயிடுவார். அப்படி தனக்கண்ணா ஒண்ணு மத்தவங்களுக்கண்ணா ஒண்ணுன்னு ரெட்ட வேடம் போடுற கெட்ட ஆளுங்க தான் திமுக காரங்க. ஸ்டாலின் பிரச்சாரத்துக்கு போற இடத்துல எல்லாம் அதிமுக காரங்க சொல்லுவாங்க செய்ய மாட்டாங்கன்னு சொல்ற. நம்ம அம்மா சொன்னதும் செய்வாங்க, சொன்னதுக்கு மேலையும் செய்வாங்கன்னு தமிழ்நாட்டு மக்களுக்கே தெரியும். விவசாய பயிர் கடன் ரத்து செய்யறேன்னு சொன்னாங்க, சொன்னபடி செஞ்சாங்க. வீட்டுக்கு 100 யூனிட் மின்சாரம் இலவசமா தரேன்னு சொன்னாங்க, சொன்னபடி செஞ்சாங்க. நெசவாளிங்களுக்கு 200 யூனிட் மின்சாரம் இலவசம்னு சொன்னாங்க, சொன்னபடி செஞ்சாங்க. விசைத்தறிக்கு 750 யூனிட் மின்சாரம் இலவசம்னு சொன்னாங்க, சொன்னபடி செஞ்சாங்க. பேருக்கால விடுமுறை 9 மாசம் ஆக்குறேன்னு சொன்னாங்க, சொன்னபடி செஞ்சாங்க. தாலிக்கு தங்கம் 1 சவரன் ஆக்குறேன்னு சொன்னாங்க, சொன்னபடி செஞ்சாங்க. அதே திமுக ஆட்சியில கருணாநிதி, ஸ்டாலின் எத்தனையோ சொன்னாங்க, சொன்னதெல்லாம் செஞ்சாங்களா? 2 ஏக்கர் நிலம் தரேன்னு சொன்னாங்க, சொன்னபடி செஞ்சாங்களா? வீடு கட்டி தரோன்னு சொன்னாங்க, சொன்னபடி செஞ்சாங்களா? கல்வி கடன் ரத்து பண்றோன்னு சொன்னாங்க, சொன்னபடி செஞ்சாங்களா? சேது சமுத்திர திட்டம்னு சொன்னாங்க, சொன்னபடி செஞ்சாங்களா? திமுக காரங்க ஓட்டுக்காக சொல்லுவாங்க, நம்ம அம்மா நாட்டுக்காக சொல்லுவாங்க. ரொம்ப முக்கியமான தேர்தல் இந்த தேர்தல். தயவு செஞ்சு எல்லாருமே ரெட்டலுக்கு ஓட்டு போடுங்க. இது இடைத்தேர்தலோ பொது தேர்தலோ இல்ல,
போர். இதுல அநியாயம் தோக்கணும், நம்ம அம்மா ஜெயிக்கணும். எதிரிங்க அழிக்கணும்னு நினைக்கிறது நம்ம அம்மாவை. புரட்சி தலைவர் ஆரம்பிச்ச அதிமுகவை, நம்ம உயிர் மூச்சான ரெட்டை இலைய, நம்ம என்ன பதவிக்கும் பணத்துக்கும் விலை போற திமுக நினைச்சாங்களா? தலைய கொடுத்தாவது இலைய காக்குற அதிமுக. அவங்க சும்மா திமுக, நம்ம அம்மா திமுக. நம்ம அம்மா குணத்துல தங்கம், கோவத்துல சிங்கம், தாங்கிறதுல பூமாதேவி, தப்பு செஞ்ச துர்காதேவி, பாசம் காட்டின பனிமலை, வேஷம் போட்டா எரிமலை. மோதி பார்த்தவன் எல்லாம் முகவரி இல்லாம போனதுதான் சரித்திரம். மக்களுக்கு எதிரா மத்திய அரசு அந்த மகேசனே வந்தாலும் எதிர்த்து நின்னு போராடி மக்களுக்கு நியாயத்தை வாங்கி தருவாங்க.